வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற அரை கப் அளவுக்கு கடலை மாவு வச்சு ஒரு சூப்பரான சுவையான அல்வா வந்துட்டு எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். இந்த அல்வா செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் டைம் ஆகும். இதோட பதம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கடலை மாவில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு சுவையாகவும் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அல்வா வந்துட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னு சொன்னால் பாதி அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலும் பாதி அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு அந்த கடலை மாவை வறுக்கிறது மட்டும்தான் ஒரே பதம். அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இது போல் நல்லா வறுத்து கொடுங்க. இது போல் ஃபஸ்ட்டு உதிரியாக தான் வரும். திரும்ப நம்ம கொஞ்சம் நேரம் வறுத்துட்டே இருக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இது போல் லைட்டாக லிக்விட் ஃபார்மில் வந்துட்டு அந்த மாவு வந்துட்டு மாறி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த மாவு மாறி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. மொத்தத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாவு வந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்து கொடுக்கணும். கலரெல்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இது போல் இந்த மாவும் ரொம்ப லிக்விடாகவும் மாறி வருங்க. இந்த அளவுக்கு பதம் வர இருக்கும் நல்லா வறுத்துக்கிறணும். அரை கப் மாவுக்கு 1/4 கப் நெய் வந்துட்டு மஸ்ட்டு. இப்போ மாவு நல்லா வறுத்தாச்சு, கலர் மாறி வந்துருச்சு, நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக இது போல் கலந்து விட்டுறலாம், எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஃபுல் அடுப்பு வந்துட்டு சிம்மில் தான் இருக்கணும். இதில் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவு மட்டும் நம்ம வீட்டில் எந்த பாத்திரத்தை வச்சு இந்த கடலை மாவு நெய்யெலாம் அளக்குறோமோ எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம அளந்து எடுத்துக்கிறணும். தண்ணி சேர்த்தோன்னா ரொம்பவே வந்துட்டு லிக்விடாக தெரியும். ஒரு 2-3 நிமிஷம் இது போல் கலந்து விடும் பொழுது நல்லா இது போல் திக்காயிட்டு வந்துடும். பாருங்கள், நம்ம கடலை மாவை ஏற்கனவே நல்லா வறுத்தாச்சு. நல்லா அல்வா வந்துட்டு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டு இது போல் நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். அல்வா பாருங்கள் நல்லா திரண்டு வந்துருச்சு. நல்லா அந்த நெய்யெல்லாம் வந்துட்டு ஷைனிங்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ண நட்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக வேண்டி நெய் வந்துட்டு இறக்க போகும்பொழுது சேர்த்துக்குவோங்க. இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த அல்வா பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ அழகான பதத்துக்கு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு திருவையாறு அசோகா அல்வா சாப்பிட்ட ஒரு ஃபீல் தாங்க இருக்கும். அப்படி வாயில் வச்சாலே நல்லா கரைஞ்சி போகும். அந்த அளவுக்கு அந்த பதம் வந்துட்டு சூப்பராக வந்திருக்கும். அவ்வளோதாங்க, சுட சுட சுவையான ஹல்வா நம்ம வீட்டில் இருக்கிற அரை கப் அளவுக்கு கடலை மாவு வச்சு செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.